பிள்ளைகளுக்கு பிடிச்ச எல்லாம் சாப்பாடு இன்னைக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போன் பண்ணி எல்லாரையும் சீக்கிரம் சாப்பிட கூப்பிடலாம். யாரு வேலை டைம்ல போன் பண்றது? அம்மாவா? எப்ப பாரு நொய்ன்னு போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. பிரியா, அம்மா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் செஞ்சு வேலை டைம் சும்மா போன் பண்றீங்க? எனக்கு பசி எல்லாம் இல்ல, நான் அப்புறமா வரேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுமா? பிள்ளைக்கு பிடிக்கும்னு போன் பண்ணா இப்படி போன வச்சு கஷ்டப்படுத்துறாளே. சரி, சின்னவனை போன் பண்ணி கூப்பிடலாம். கேம் விளையாடுறப்பதான் போன் வரணுமா? இதனாலதான் ஜெயிக்கவே மாட்டேன். ஹலோ சொல்லுமா. அம்மா உனக்கு பிடிச்ச சிக்கன் செஞ்சு வச்சிருக்கேன்பா. அம்மா நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன்மா. சும்மா போன் பண்ணிட்டு இருக்காத. என்ன படிக்க விடுமா. டீ முட்டை என் பக்கத்துல ஒருத்தவன் வரான் பாருடா. அவன் சுடுடா சீக்கிரம். அம்மா சிக்னல் சரியா கிடைக்கல, நான் அப்புறம் போன் பண்றேன். காலேஜ் முடிஞ்சதும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருப்பா. பாவம் புள்ள காலையில சாப்பிடாமலே காலேஜ் போயிட்டான். சின்ன பொண்ணாச்சும் சாப்பிட வரலான்னு கேட்போம். ஹே ஜூலி, உனக்கு தாண்டி போன் வருது, யாருன்னு பாரு. அம்மா தான் போன் பண்றாங்க, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல. ஹலோ சொல்லுங்கம்மா. ஜூலி, அம்மா உனக்கு பிடிச்ச காய்கறி சாலட் செஞ்சிருக்க, சீக்கிரம் வாமா சாப்பிட வீட்டுக்கு. இப்பதான் நான் வெளியே வந்தேன்மா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எனக்கு சாப்பாடு எதுவும் இப்ப வேணாம். வாங்க போலாம். நான் பெத்த பிள்ளைங்க யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அம்மாவோட அருமை. யாருக்கெல்லாம் அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ அவங்க மட்டும் வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு பார்க்கலாம்.